செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். இனிமேல் இலையும் தண்ணீரும் ஒட்டாது, கெட் அவுட் என பாஜகவை நாங்க தான் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் பாஜக அதிமுக கூட்டத்துல நாங்க தான் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி கெட் அவுட் இப்போ சொல்லிட்டாரு. அடையாளப்படுத்தியதும் அதிமுக தான். அந்த கூட்டத்தில் இருந்தால்தான் அண்ணாமலையும் அடையாளப்படுத்தப்பட்டார். இலையும் தண்ணீரும் ஒட்டாதுன்னு சொன்னா தண்ணீர் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இலை இருக்கு பார்த்தீங்களா, காஞ்சி போச்சுன்னா ஒட்டாது. இலை காய்ந்து விட்டது, அதனால் ஒட்டவில்லை. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொன்னீங்க, இலையும் தண்ணீரும் ஒட்டாது, கெட் அவுட். யாரும் யாரையும் கெட் அவுட் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக குத்துச்சண்டை மேடையிலே இரு கட்சிகள் மட்டும்தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு பாதிக்கு பாதி தொகுதிகளில் கெட் அவுட் என்று சொன்னவர்களுக்கு நாக் அவுட் விழுந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாக் அவுட் யாருக்கு விழுந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். கெட் அவுட் சொன்னவர்களுக்கு, அதுவும் சொன்னவருடைய மகனுக்கே அந்த நாக் அவுட் விழுந்திருக்கிறது. டெபாசிட் கூட கிடைக்கவில்லை என்பதை எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் கொடுக்கப்பட்ட நாக் அவுட் என்பதையும் சொன்ன நபர் புரிந்து கொள்ள வேண்டும். 50 வருடங்களாக ஓட்டப்பந்தயத்தில் 2 நபர்கள் மட்டும்தான் கலந்து கொண்ட ஒரு மைதானத்தில் இன்று 3ஆவதாக ஒரு நபர் உள்ளே புகுந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவிலே இருந்து யார் வெற்றி பெறுவது யார் தோல்வி பெறுவது என்பதை முடிவு செய்யக்கூடிய, நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி, அண்ணாமலை, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். இந்த மூவரும் காரணம். அதனால நாங்கள் தான் அடையாளப்படுத்தினோம் என்று அவர்கள் சொன்னால் அது அவர்களுடைய தவறு என்றுதான் நான் சொல்வேன். திரு அண்ணாமலை அவர்கள் நேர்மையான, துடிப்பு மிக்க ஒரு அற்புதமான இளைஞர். தமிழக மக்களால் அரசியலுக்கு வந்தவுடனேயே தமிழக மக்களால் ஈர்க்கப்பட்டவர், தமிழக மக்களால் விரும்பப்பட்டவர். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.